அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2024 அன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க, அதுமாதிரி ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸை அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். இப்போ நான் பார்த்துட்டு சார்ட் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோடைய மூமெண்ட் சார்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற சார்ட் பொறுத்த வரைக்கும் அது இன்ஸ்டிடியூஷனல் ஜோன். இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை அவங்க அப் ட்ரெண்டில் வச்சுருக்காங்க. அதிகமாக மார்க்கெட்டில் நீங்கள் அப் ட்ரெண்ட் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், டவுன் ட்ரெண்ட் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் வந்து செல்லில் போகக்கூடாது, பை மட்டும் தான் போகணும். பை போகும்போது லோயஸ்ட் லெவலில் தான் பை போகணும். இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறும்போது நீங்கள் பை போகலாம். இருக்கிற பொசிஷன்லேருந்து நீங்கள் பை போனீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே டார்கெட் இருக்குது, நீங்கள் டார்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரேட்ஸ் எல்லாம் கட் நோட் பண்ணுங்கள். நம்ம ரேட்ஸ் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே வந்தால் அது 21,958 அந்த ரேஞ்ச் வரலாம். திரும்பவும் மார்க்கெட் மேலே ஏறினா 22,229க்கு டார்கெட் க்ளோஸ் ஆகும். இருக்கிற பொசிஷன்லேருந்தே மார்க்கெட் மேலே ஏறினா அது 22,727 டார்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்ஸ்டிடியூஷனுடைய லெவல்ஸ். சரி, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை என்ன டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் மார்க்கெட்டை அப் ட்ரெண்டில் தான் வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே வரலாம், கீழே வந்துட்டு திரும்ப மேலே ஏறலாம். இன்னும் கீழே வந்தாலும் மேலே ஏற தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 21,991 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு ஹவர்லியில் க்ளோசிங் வர வரைக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸை அப் ட்ரெண்டில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நல்லா திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். 21,991 இந்த ரேஞ்சுக்கு கீழே ஹவர்லி க்ளோசிங் கிடைச்சா மட்டுமே மார்க்கெட் டேர்ன் ஆகும். அது வரைக்குமே மார்க்கெட் சைட்வேஸ்க்கு மாறலாம், ஆனால் டவுன் ட்ரெண்டுக்கு மாறாது. அப் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகுது, வால்யூம் இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் பார்த்திங்கன்னா 21,477 வச்சுருக்காங்க. 21,477க்கு கீழே டே க்ளோசிங் வரணும். அது டே க்ளோசிங் வந்தால் மட்டும்தான் அவங்க டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. மீன் சைட்வேஸ் வந்துட்டு திரும்ப அப் ட்ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் டவுன் ட்ரெண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அது ரேஞ்ச் வரணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஆன் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணிங்க. டெலகிராமில் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.